வெல்கம் டு டியூஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2006 ரிலீஸ் ஆன த டிபார்ட்டட் மூவி ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் மொத்தமாக 3 மெயின் கேரக்டர்ஸ். ஒருத்தன் பேர் வந்து பில்லி, இன்னொருத்தன் பேர் வந்து காலின், இன்னொருத்தன் பேர் வந்து ஃப்ராங்க் காஸ்டல்லோ. ஸோ இந்த ஃப்ராங்க் காஸ்டல்லோ வந்து பார்த்திங்கன்னா காலின் அப்படிங்கிற ஒரு பையனை வந்து சின்ன வயசுலேருந்தே வளர்த்துறான். ஸோ அவனுக்கு என்னென்னா இந்த பையனை எப்படியாவது அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளே சேர்த்து விட்டுறணும். ஸோ அப்படி இந்த பையன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளே போயிட்டா அப்படின்னா ஸோ இவனுக்கு நிறையா சீக்ரெட்ஸ் வந்து இவனுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லி அப்படிங்கிற இன்னொருத்தன் வந்து இதே மாதிரி போலீஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு வரான். செலக்டுமே ஆகிட்டான். ஆனால் இவனை வந்து பர்சனலாக 2 பேர் கூப்பிட்றாங்க, கேப்டன் குயினன், அதுக்கப்புறம் டிக்னம். ஸோ இந்த 2 ஏஜென்ட்ஸ் வந்து கூப்பிட்றாங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து போலீஸ் தான். ஆனால் இவனை கூப்பிட்டு நீ வந்து அண்டர் கவரில் போய் வேலை செய்யணும். அது எந்த கேங்குள்ள அப்படின்னா இந்த காஸ்டல்லோ கேங். அதாவது காலினை வந்து போலீஸ் ஆக்கணும்னு நினச்சான்ல இந்த ஃப்ராங்க் காஸ்டல்லோ. ஸோ அந்த காஸ்டல்லோ கேங்கில் வந்து இந்த பில்லி வந்து அண்டர் கவராக போய் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பில்லியுமே சரின்னு சொல்லி அந்த கேங்குள்ளே போகிறான். ஸோ இப்போ பில்லி வந்து போலீஸ் அப்படிங்கிறது வந்து இவங்க 2 பேர்த்த தவிர்த்து வேறு யாருக்குமே தெரியாது. பட் இந்த பில்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் கொஞ்சம் பயத்துலேயே தான் இருப்பான். எங்களால் இந்த கேங்குக்கு நம்ம மாட்டி நம்மளை ஏதாவது கொன்றுவானுங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலேயே தான் வந்து இந்த பில்லி வந்து சுற்றிகிட்டே இருக்கான். இந்த சேம் டைம் வந்து இந்த காலின் அப்படிங்கிற வந்து கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் ஆகிட்டான். ஒரு சூப்பர் டிடெக்டிவ், எல்லாருமே மதிக்கக்கூடிய ஒரு டிடெக்டிவ், நம்பக்கூடிய ஒரு ஆள். இந்த போலீஸில் நடக்கிற ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே பற்றி அந்த காஸ்டல்லோ கிட்டையுமே வந்து போட்டுமே கொடுக்குறான். ஸோ இதில் வந்து ஒரு டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டல்லோவுக்கு வந்து நம்ம கேங்கில் வந்து ஒரு ஸ்பை ஒருத்தர் இருக்கான்னு தெரியுது. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்டல்லோ கேங்லேருந்து எவனோ ஒருத்தன் இங்கே இருக்கான், அவன் வந்து இங்கே வந்து ஸ்பை வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவங்களுக்குமே வந்து தெரியுது. ஸோ அந்த காலின் வந்து அந்த காஸ்டல்லோ கேங்கில் இருக்கிற அந்த போலீஸ் யாருன்னு சொல்லி இவன் தேடிட்டு இருப்பான். அதே மாதிரி அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற இந்த காஸ்டல்லோ கேங்கில் இருந்தவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பில்லி ஒரு சைடு தேடிட்டே இருப்பான். இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ இந்த காஸ்டல்லோ வந்து எஃபிஐக்கு ஸ்பையாக வேலை பார்க்குறவன். ஆக்சுவலாக வந்து இந்த காஸ்டல்லோ வந்து பெரிய கேங்ஸ்டர், பயங்கரமாக கொல்றவன், ட்ரக்ஸை ஸ்மகிள் பண்ணுறவன், இன்னும் என்னென்னமோ பண்ணுறான். ஆனால் இவனே வந்து எஃபிஐக்கு வந்து ஒரு ஸ்பையாக வேலை பார்த்துட்ருக்கான். இவன் ஸ்பையாக வேலை பார்க்குறங்காட்டி எஃபிஐ வந்து இந்த காஸ்டல்லோ வந்து தொடவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட எஃபிஐ வந்து ப்ரொடெக்ட் தான் பண்ணுவாங்க. ஏன்னா மற்ற கேங் பற்றி இல்லை வேறு ஏதாவது தப்பு நடந்தது அப்படின்னா இந்த காஸ்டல்லோவே வந்து போய் எஃபிஐ கிட்டே போட்டு கொடுத்துருவான். ஸோ இந்த காஸ்டல்லோ வந்து எஃபிஐ வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. இது வந்து நம்ம பில்லிக்கு தெரிஞ்சோடனே ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவன் உயிர் பயத்தில் தான் சுற்றிட்டு இருக்கான். நான் போலீஸ்க்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், பட் இந்த எஃபிஐ அதாவது இந்த போலீஸே வந்து காஸ்டல்லோவை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் இன்னும் பயங்கரமாக பயந்துட்டான். ஸோ இந்த பில்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இந்த குயினன் கிட்ட தான் வந்து சொல்லிகிட்டு இருப்பான். ஸோ அப்படி வந்து ஒரு டைமில் வந்து இந்த காஸ்டல்லோ கேங் வந்து பார்த்திங்கன்னா குயினனை வந்து பிடிச்சி அவனை வந்து கொன்றுவாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பில்லி வந்து இந்த எவிடன்ஸ் எல்லாமே தூக்கி போலீஸ்கிட்ட கொடுத்துருவான். போலீஸ் வந்து காஸ்டல்லோவை துரத்திட்டே போகும். ஸோ அந்த ஒரு டைமில் வந்து இந்த காலின் இருக்கான்ல, ஸோ அவனே வந்து இந்த காஸ்டல்லோ வந்து கொன்றுவான். எதுக்காக அப்படின்னா அவன் பாதுகாக்கணும். ஏன்னா இந்த காஸ்டல்லோ வாயை திறந்தான்னா நம்ம யாருங்கிறது வெளியே வந்துடும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த காஸ்டல்லோ வந்து காலின் வந்து கொன்றுவான். இவன் தான் காஸ்டல்லோ ஆள் அப்படிங்கிறது வந்து பில்லிக்கு வந்து கடைசியில் தெரிஞ்சிடும். ஸோ இந்த பில்லி வந்து காலினை கூப்பிட்டு தனியாக வர சொல்லி அந்த ஒரு எலிவேட்டரில் தான் வந்து வருவாங்க. ஸோ அந்த சீன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த எலிவேட்டர் கரெக்டாக ஓப்பன் ஆகும்போது இதே போலீஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளே இன்னொரு ஆள் இருப்பான், அதாவது காஸ்டல்லோட ஆள் இருப்பான். ஸோ அவன் வந்து இந்த பில்லியை வந்து கொன்றுவான். ஸோ இந்த காலின் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த சுட்ட போலீஸ் ஆஃபீஸரை வந்து இவன் கொன்றுவான். ஸோ காலின் வந்து நல்லவ மாதிரி வெளியே வந்துடுவான். ஸோ ஃபைனலாக தேவையில்லாமல் செத்தது வந்து பில்லி தான். பட் காலின் வந்து என்ன நினைப்பான் அப்படின்னா ஓகே நம்மளாம் சேஃபு அப்படின்னு நினச்சிட்டு அவன் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த பில்லியை ஹையர் பண்ணது வந்து இந்த பில்லி வந்து போலீஸ் அப்படின்னு தெரிஞ்சது வந்து 2 பேர் தான். ஒன்று வந்து குயினன், இன்னொன்று வந்து டிக்னம். ஸோ குயினன் வந்து செத்துட்டா, டிக்னம் மட்டும்தான் இருக்கான். ஸோ இவன் வந்து நம்ம காலினோட வீட்டில் இருப்பான். ஸோ இந்த காலினை வந்து இந்த டிக்னாம் வந்து போட்டு தள்ளிட்டு போயிடுவான். ஆக்சுவலாக இந்த காலின் இருக்கிற ஏரியா வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஏரியா. ஆனால் இந்த காலின் பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலி வந்து போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் அங்கே வந்து ஒரு எலி இருக்கும். சிம்பிள் ஒயிட் ஹவுஸே போனாலும் அங்கே வந்து ஒரு பெருச்சாளி கண்டிப்பாக இருக்குங்கிறத இந்த மூவியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி. நீங்கள் இந்த மூவியை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு மூவி. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.